பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான அரசியல் பார்வையாளருமான திரு சரவணகுமரன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். நீங்கள் ஒரு யூபிஎஸ் மூலமாக தேர்வான ஒரு வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். அது இந்த பணிக்கு ஒரு நீண்ட நெடிய காலம் பணியில் இருந்து விட்டு ஒரு தன்னார்வ ஓய்வு மூலியமாக வெளியே அரசியல் பங்கெடுத்து பணியாற்றி கொண்டிருப்பவர். ஏன்னா இந்த பேட்டிக்கு உங்களைத்தான் இதற்கு தேர்வு செய்தது. ஏன்னா இந்த சப்ஜெக்டை பூஜா கேத்கர் என்ற ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தன்னுடைய ஆடம்பர மோகத்தால் ஒரு கலெக்டர் அலுவலகத்தை அபகரித்து கொண்டும் ஒரு ஆடி காரில் கொடி கட்டி கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் செய்திகள் வந்த பிறகுதான் அவர் இன்னார், எப்படி தேர்வானார், என்னெல்லாம் பிரச்சனைகள் என்று வரிசையாக ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அப்பா அம்மா பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னதும் பொய்யாக இருக்கிறது. 40 கோடி ரூபாய் வருமானம் வங்கி கணக்கில் இருப்பதாக குடும்பத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. பார்வையில் தனக்கு கோளாறு இருப்பதாக சொன்னவர் 6 முறை அந்த தேர்வு கமிட்டி அழைத்தும் அந்த மருத்துவமனைக்கு செல்லாதவர் தனியார் மருத்துவமனை கொடுத்த சான்றிதழ் மூலமாக கேட் அனுமதியோடு இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். பயிற்சி ஐஏஎஸாக இருந்து பூஜா கேத்கர் செய்த செயலும் யூபிஎஸ்சி இப்போ தடுமாறி நிற்கிற இந்த தலைவர் ராஜினாமா செய்ததும் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் இளைஞர்கள் இந்த ஐஏஎஸ் தேர்வு நோக்கி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட உழைப்பு கடுமையான உழைப்பாக இருக்கும். அதாவது எவ்வளோ பெரிய அறிவாளர் இருந்தாலும் 10-12 மணி நேரம் படித்தாகணும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போகும்போது இந்த மாதிரியான செய்திகள் கொஞ்சம் அவங்கள என்னடா இப்படிலாம் சர்வீஸ் வாங்கிடுறாங்களா அப்படின்னு. ஸோ பூஜா கேட்குற விஷயத்த நாளிதழ்கள் எழுதி தள்ளிட்டாங்க. இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, பூஜா கேட்கறன்னு இல்லை, நிறைய பேர் சர்வீஸ் வாங்கினோடனே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கோம், ட்ரைனிங் வந்த உடனே லைட் வச்சு போகிறது, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வெற்றி. இப்போ நீங்கள் சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, அந்த டேரக்டர் 2 நாள் ஏதோ பேசிகிட்டே இருப்பார், எந்த மேடையில் பேசினாலும் உலகத்தை ஏதோ ஜெயிச்ச மாதிரி இருப்பார். ஸோ இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயந்தான் அது. என்ன, அதே நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணது அந்த கலெக்டருக்கு பிடிக்கல. எந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ, இவங்க அசிஸ்டன்ட் ட்ரைனிங்காக இருக்காங்க. கலெக்டர் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு நாமளாம் அப்படியே எழுத மாட்டாங்க. கொஞ்சம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. இது எதுவுமே நடக்காமல் ஒரு லென்த்தியாக ஒரு லெட்டர் எழுதுறாரு செக்ரட்டரியேட்டுக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய செலெக்ஷனே கொஷினுக்கு வந்துருச்சு. ஃபீல்டில் பண்ண ஒரு மிஸ்பிஹேவியர் இவங்க செலெக்ஷனுக்கு வந்துடுது. செலெக்ஷனில் மெயினாக நான் பார்க்குறது அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இது ஒரு படிக்க வேண்டிய சப்ஜெக்டு. ஆனால் 6 முறை அவங்க கூப்பிட்டு ஏன் போகலைங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க போகாத பட்சத்தில் நாமளாம் யூபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணாது கேண்டிடேட்ஸை. ஏன்னா யூபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ, செலெக்ஷன் வரைக்கும் யூபிஎஸ்சி இல்லை, யூபிஎஸ்சி மறுத்து விடுகிறது. ஆனால் நம்ம ஒரு கேட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி தான் அதை செல்லுபடியாக ஆக்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல், செகண்ட் மெடிக்கல். இப்போ ஃபிசிக்கல் டிசபிலிட்டிங்கிறது செகண்ட் மெடிக்கலில் ஃபைனலைஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று வரும், செகண்ட் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று வரும். ஏன்னா இப்போ ப்ராப்ளி ஒரு மெடிக்கலாக மாற்றினாலும் மாற்றிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டு முடிஞ்சு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் டிஓபிடிக்கு லிஸ்ட்டு போகும். டிஓபிடி தான் அடுத்த ப்ராசஸிங். அப்போ ஆர்டர்ஸ் அனுப்புறதுலாம் டிஓபிடி. யூபிஎஸ்சி செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறோட முடிஞ்சு போயிருது. அப்போ இந்த லிஸ்ட்டு எப்படி யூபிஎஸ்சிலேருந்து போச்சு டிஓபிடிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிற்கிது. அதில் அவங்க கேட் ஆர்டர் வாங்கினாலும் கேட் எப்படி ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீஜரை மாடிஃபை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் கொஷின் நிற்கிது. 3வது விஷயம், இந்த ரிசர்வேஷன் 2016 ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 4% அந்த 2016 ஆக்டில் 1995 இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். பட் யூபிஎஸ்சியில் ஸ்பெசிஃபிக்காக 2016 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போன வருடம் நம்ம கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது 30 மார்க்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், அதுக்கு கீழே இது வருது. ஸோ இதில் 4 விதமான டிஃப்ரென்சஸ், இந்த டிசபிலிட்டியில் 4 டைப் இருக்குது. அதாவது விஷுவல், ஹியரிங்கு, லோகோமோட்டர், 4வது மல்டி. ஸோ இந்த 4 கான்டெக்ட்லேயும் போனதில் பார்த்திங்கன்னா ஒரு 24 வேக்கன்சி இதுக்குன்னு அலாட் பண்ணுறாங்க. இந்த வேக்கன்சிஸ் அந்தந்த கோட்டாக்கில் தான் போகும். ஜென்ரல் கீழே ஒரு 4 வந்திருக்கலாம்,
பட் இருந்தாலும் இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கும் கீழே இருக்கிறதுனால ஒரு 30 மார்க்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். சிவில் சர்வீஸ்னா 1 மார்க்கில் சர்வீஸ் பண்ணிடும். ஸோ இதில் வந்து இந்த பொண்ணு இப்படி வாங்கியிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது இப்போ எத்தனையோ இளைஞர்கள் அதர்வைஸ் உள்ளே போயிருப்பான்ல, அதுமாரி அந்த எலிஜிபிலிட்டி உண்மையிலே இருக்கிறவன், லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இருக்கவன், விஷன் டிசபிலிட்டி இருக்கவன், அவன் அந்த இதை ஃபேஸ் பண்ணி வாங்கியிருந்து அவன் உள்ளே போயிருக்கணும். ஸோ இது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமாக நம்ம பார்க்குறோம். அது அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம உண்மையிலே வந்து ஒருத்தர் கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பு போயிடுச்சு. இவங்க டைரக்ட் மெரிட்லாம் பண்ணியிருக்கணும். என்னோட தகவலில் இன்னொரு தவறு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இவங்க ஓபிசிங்க வரும்போது 9 அட்டம்ப்ட்டு, இவங்க 12 அட்டம்ப்ட் கொடுத்ததா இருக்குது. அதாவது ஓசிக்கு 6 அட்டம்ப்ட்டு, ஓபிசிக்கு 9 அட்டம்ப்ட்டு, இவங்க 12 அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க. நாட் பிகாஸ் ஆஃப் மேபி அந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிங்கிற அட்வான்டேஜில் வாங்கியிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே என்கொயரியில் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி வந்து எல்லாத்துக்கும் தள்ளி இருந்துச்சு. இந்தியாவில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, கரப்ஷன் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 வருஷத்தில் யூபிஎஸ்சி மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரல. யூபிஎஸ்சி ஒரு சரியான தருணமாக பயன்படுத்தி ஒரு தர இன்வெஸ்டிகேஷன் நடத்தி, ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற கிராமத்தில் எங்களை மாரி பறந்து வளர்ந்த இளைஞர்களுக்கெல்லாம் கூட ஒரு ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு லெவல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு. அது தொடர்ந்து இருக்கணுங்கிறத என்னோடய நம்பிக்கை. நிச்சயமாக. ஏன்னா ஒரு டாக்டர் ஆகிறதோ ஒரு இன்ஜினியர் ஆகிறதோ விட யூபிஎஸ்சி மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வாவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். இந்த தேர்வு முறைகள், அப்புறம் நேர்முக தேர்வு, இதையெல்லாம் மீறி ஜெயித்து ஒரு வாழ்க்கையில் ரோல் மாடலாக இருக்கிற காட்சியளிக்கிற பர்சனாலிட்டிஸ் தான் யூபிஎஸ்சி மூலம் வருகிற அதிகாரிகள். எது எப்படியோ, பட் இப்போ இவருடைய பயிற்சி ஐஏஎஸ் உடைய பணியை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு சர்ச்சை எப்படி வந்திருக்குன்னா, தெலுங்கானாவில் நிதி கமிஷனில் உறுப்பு செயலராக இருக்கிற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சுமிதா சபர்வால் ஒரு எக்ஸ்தல பதிவில் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கார். அது நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அவர் கேட்ட கேள்வி இதுதான்: மாற்றுத்திறனாளி என்பவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களோட குறைபாடை நம் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடுவதாக கருத வேண்டாம். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாற்றுத்திறனாளி என்ற அடிப்படையில் ஒரு பைலட்டாக நீங்கள் அவர் கொண்டு வர முடியுமா? ஒன்று. இரண்டாவது, மாற்றுத்திறனாளி என்ற அடிப்படையில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக, அதாவது ஒரு சர்ஜரி டாக்டராக நீங்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியில் இன்னொரு அவர் என்ன அதை அடுத்தது சப்ஸ்டேஷன் பண்ணுறாருன்னா, அது எப்படி அந்த கருத்துக்கு ஏற்புடையதாக ஒரு கருத்து சொல்கிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பணிகளில் களப்பணிகள், அதாவது ஃபீல்டு ஒர்க்கு பெரும் பங்கு வகிக்கும். நேரம் காலம் பார்க்காமல் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டும். மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனை காது கொடுத்து கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும். இது போன்ற பணிகளுக்கு உடல் தகுதி மிகவும் முக்கியம். நம் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதிக தெம்பு தேவைப்படும். எனவே இது போன்ற பணிகளில் உடல்நல குறைபாடு உள்ளவர்களை சிறப்பு திறனாளி என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு அவசியமா என்பதை யோசிக்க வேண்டும். இதுக்கு கண்டனங்கள் வந்திருக்கிறது, ஆதரவு குரல் வந்திருக்கிறது. ஆனால் இவர் கேட்ட கேள்வி வெகுஜன மக்களில் எல்லோரையும் ஈர்த்திருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பது அரசியல் சார்ந்து இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்ப்புனா ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் போயிடுவீங்க, ஆதரவுனா ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் போயிடுவீங்க. பரவாயில்ல, சர்விங் ஐஏஎஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொன்னதில், அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அதாவது நம்ம ஒரு கம்யூனிட்டியில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, அவங்கள தூக்கி விடுறதுக்கு அந்த சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம மெரிட்டை தளர்ச்சி பண்ணுறோம், மார்க்கை கொஞ்சம் தளர்ச்சி பண்ணுறோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தில் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இப்போ அதில் எந்தெந்த வேலையில் கொடுக்கணும், வேலைவாய்ப்பு 10 லட்சம் வேலைவாய்ப்பில் 5 லட்சம் வேலைவாய்ப்பு ரிசர்வேஷன் கொடுக்கலாம், இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த 5 லட்சம் வேலைவாய்ப்பு எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பில் கொடுக்கணுங்கிறது அரசாங்கம் கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். இன்ஃபேக்ட் 2016 அந்த ஆக்டில், 2016 ஆக்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நாங்களாம் இருந்தப்போ 2000 அப்படி இருந்தோன்னா டெக்னிக்கல் சர்வீஸ், நான் டெக்னிக்கல் சர்வீஸ். அதாவது டெக்னிக்கல் சர்வீஸில் சில குவாலிஃபிகேஷன் உண்டு. இந்த மெயினாக ஐபிஎஸ், ரயில்வே சர்வீசஸ்ஸு, கஸ்டம்ஸு, இந்தமாரி டெக்னிக்கல் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை. இந்த கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட்னஸ் கிடையாது, நல்லா நார்மலாக கண்ணு தெரியும் அவருக்கு. ஆனால் இந்த பேசிக் கலர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர்ஜிபி, இந்த 3 கலரை ரொம்ப க்ளோஸாக பார்த்தா தெரியாது. ரெட்டு, ப்ளூ, க்ரீன்,
க்ளோஸாக பார்த்தா நீங்கள் இந்த நிறைய பசில்லாம் வருது இல்லை மொபைலில், இப்போ 8 6 கண்டுபிடிங்கன்னு. ஆமாம். இதுக்குன்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரலாக லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது சிக்னல் சிவப்பா பச்சையான்னு கண்டுபிடிக்கணும். சிவப்பு பச்சைக்கு வித்தியாசம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால இந்த டெக்னிக்கல் சர்வீஸில் ஒரு தள்ளி இருந்து பார்க்குறதும் பக்கத்தில் இருந்து பார்க்குறதும் அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் கலர் பிளைண்ட்னஸ். இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கணும். அப்போ வந்து ஐபிஎஸ்க்கும் ரயில்வே சர்வீஸில் டிராஃபிக் சர்வீஸ்க்கும் கிடையாது, அது அலௌடு இல்லை. ஆனால் ரயில்வேல அக்கௌண்ட் சர்வீஸ்க்கு அலௌடு. அதுமாதிரி ரயில்வே இன்ஜினியரிங் சர்வீஸில் ஐஐடியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் படிச்சிருந்தார், பயங்கரமான ஐஐடி கராக்பூர் ஐஏஎம்லாம். அவர் வந்து கலர் பிளைண்ட்னஸில் மாட்டினால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுக்காம அவருக்கு ஸ்டோர் சர்வீஸும் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ரயில்வேல ஸ்டோர் சர்வீஸ்னு உண்டு. ஏன்னா பெரிய ஆர்கனைசேஷனில் ஸ்டோருக்குன்னு தனி சர்வீஸ் முன்னாடி. இப்போ எல்லாத்தையும் நினச்சிட்டாங்க. மெக்கானிக்கெலாம் ஒரு ஃபீல்டுக்கு போகணும், ஸ்டோர்னால் ஒரு ஆஃபீஸில் இருப்பார். ஐபிஎஸ்க்கு டோட்டலாக கிடையாது. பட் ஐஆர்எஸ்க்கோ ஐஏஎஸ்க்கோ கிடையாது. ஐஏஎஸ் ஐஆர்எஸ்லாம் நான் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ கலர் பிளைன்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். அதோட ஒரு காமெடி இருக்குது, ஃப்ளாட் ஃபீட். இந்த ஃபீட் இருக்கு இல்லையா? ஆமாம். அது நடுவில் பவ்வாக இருக்கும். ஆமாம், ஒரு கேப் இருக்கும். ஆமாம், அப்படி கேப் இருந்தால் தான் ஓட முடியும்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஓடி பிடிச்சி எந்த திருடனை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் இப்போ வரைக்கும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் சர்வீஸுக்கு சில கம்பல்ஷன் இருக்குது. அதையும் டாக்டர்ஸ் பண்ணுற மெத்தடு பக்கெட்டில் காலை வச்சு நீங்கள் நடக்கணும், ஃப்ளோரில் நடந்து காட்டணும். நம்மளால் நடக்க தெரியாதா நடுவில் பல்லம் வராமல்? ஆமாம். ஸோ இது ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. 2016 இவங்க இந்த பிஹெச் கோட்டா அறிமுகப்படுத்துகிறோம்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் பிளைண்டாலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பத்தலாம் தான் நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க, ரயில்வே சர்வீஸில் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸில் லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டியை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. 4 டிசபிலிட்டி சொன்னோம் இல்லையா, லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி மட்டும் அலோவ்டு ரயில்வேக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் ஐஆர்டிஎஸில். ஸோ விஷுவல் ஹியரிங் ஜாயின் பண்ண முடியாது. ஏன், ட்ரெயின் வருதா போதுன்னு காதில் கேட்கணும், ட்ரெயினை பார்க்கணும். ஸோ இந்த ஆள் இருந்தால் ரயில்வே டெக்னிக்கலில் வர முடியாது. போலீஸ் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டம் சர்வீஸ்லேயுமே விஷுவல் இம்பேர்மெண்ட் இருந்தால் உள்ளே வர முடியாது. லோக்கோ இருந்தாலும் வரலாம், ஹியரிங் வரலாம். விஷுவல் ஏதோ ஒரு காரணத்தை எடுத்தாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஐஏஎஸ்க்கு 3 இருந்தாலும் வரலாம், ஐஎஃப்எஸ்க்கு 3 இருந்தாலும் வரலாம். சில நேரங்கள் நான் பார்க்கும்போது அந்தமாரி ஏதாவது கேண்டிடேட் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் வரும்போது ப்ரெஸ்ஸில் பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகுது. இவருக்கு வந்து அது மினிமம் 40% டிசபிலிட்டி. இந்த எல்லா டிசபிலிட்டியும் அலோடு இல்லை. இந்த எந்த டிசபிலிட்டியாக இருந்தாலும் 40% இருந்தால் தான் யூபிசி அலோவ் பண்ணுது இந்த கோட்டா அவைல் பண்ணுறதுக்கு. இதில் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் வந்தது, நிறைய பஞ்சாயத்தும் வருது நேச்சுரலாக. இதில் ப்ரெஸ் வந்து எப்படி பார்க்குறாங்க, ப்ரெஸ்ஸோ பொதுமக்களில் ஒரு குரூப் எப்படி பார்க்குறாங்கன்னா, பார்ப்பா கண்ணு தெரில இருந்தாலும் கலெக்டர் ஆகிட்டாங்க, ஐஎஃப்எஸ் ஆகிட்டாங்க, யார் வேணாலும் சாதிக்கலாம், மோட்டிவேஷன், இதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன், கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன்னா, ஒரு கலெக்டர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு 10 லட்சம் மக்களோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய க்ளோஸான எக்ஸிக்யூட்டிவ். ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்டில் சொத்து மட்டும் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக மனித இனத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனைனா இன்டெலிஜென்ஸுமே ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்டும் பிரிஞ்சு தான் இருக்குது. இதில் இந்த ஹேவ்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஆள் எடுத்து இந்த மாரியான சேலஞ்சிங்கான இடத்துல போய் போட்டால் தான் அவன் ஏதாவது நாட்டுக்கு அவனுக்கு எனக்கு நல்லது பண்ண ஆசை இருக்கலாம், எனக்கு அந்த திறமையில என்ன பண்ணுறது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 10 லட்சம் பேருக்கு அவன் ஒரு முடிவு எடுக்கணும், அவசரத்தில் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும், ரியாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எடுக்க வேண்டியிருக்கும். ஐஆர்எஸில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறவங்க, கஸ்டம்ஸில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறவங்க, நீங்கள் அந்த இடத்துல டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சில நேரத்தில் ஓட வேண்டியிருக்கும், சில நேரத்தில் உங்களை தப்பிச்சுக்கிறதுக்கே நீங்கள் ஓட வேண்டியிருக்கும், சில நேரத்தில் நீங்கள் இந்த கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பு மெய்யே. ஆனால் நீங்கள் அந்த 2 பெனிஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் 3வது பெனிஃபிட்டுக்கு நீங்கள் போக முடியும். கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பிரெயினை யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனில் நமக்கு ஒரு ஷார்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு வச்சுங்க, இந்த மாரியான ஒரு இந்த மெயினான ஃபங்க்ஷன்ஸில் ஒரு க்ரூடான ஒரு டெசிஷன் வர ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலவரமான சூழ்நிலையில் மாவட்ட கலெக்டர் போய் பார்வையிடுறார், அல்லது அந்த போகிற இடத்துல எதிர்பாராமல் கலவரம் வெடிக்கிறது. ஸோ இப்போ அவர் ஹேண்டிகேப்டாக இருந்தாலோ இல்லை விஷுவலி பிளைண்டாக இருந்தாலோ பார்ஷியலி பிளைண்டாக இருந்தாலோ அவரை காப்பாற்றுவதற்கு ஒரு அதிகாரிகள் கூட்டம் இருக்கும்போது வேறு சில அசம்பாவிதங்கள் நடக்கும். நீங்கள் அதான் குறிப்பிடுறீங்க. ஆமாம். இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் எழுதினவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீல் சேரில் தான் இருப்பார், இப்படியே தான் இருப்பார்,
ஆனால் எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்ட்னு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் பாராட்டப்படக்கூடியவர். அதில் அவர் இன்டெலிஜென்ஸ் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸு ஒரு புக் எழுதுறதுக்கும் ரிசர்ச்சுக்கும் ஒரு ஸ்பீச்சுக்கும் மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் பயப்படும். ஆனால் அவரை தூக்கி நம்ம வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான ஃபீல்டு ஒர்க்லேயோ இல்லை ஒரு இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் போய் நாசாவில் சயின்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் போய் மேலே போயிட்டு வாங்கன்னு அவரால் பண்ண முடியுமா? ஒரு அஸ்ட்ரோனாட்டாக இருக்க முடியுமா? அவர் முடியாது. ஏன்னா நார்மல் ஃபிட்டு பாடியில் செலக்ட் பண்ணி அஸ்ட்ரோனாட் போடுறோம். இவர் இன்டெலிஜென்ட் தானே, இவர் இன்னும் போய் அப்சர்வ் பண்ணிட்டு வருவார்ல மேலே போயிட்டு, அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அவர் இன்டெலிஜென்ஸை எங்கே யூஸ் பண்ணணுங்கிற கேம் இருக்குது மனித சமுதாயத்துக்கு. அவரோட இன்டெலிஜென்ஸில் மாற்றல, ஆனால் எங்கே யூஸ் பண்ணணும். அதுமாரி இவங்களோட இன்டெலிஜென்ஸில் எந்த இதுவும் இல்லை. இந்த அம்மா சொல்கிற மாதிரி அந்தமாரி வேலைகளுக்கு கொடுக்காமல் கவர்மெண்ட்டில் அக்கௌண்ட் சர்வீசஸ் பெரிய உண்டு. அதுமாதிரி செக்ரட்டரியேட் சர்வீசஸ் அங்கேயும் செக்ரட்டரி வரைக்கும் ஆகலாம். நீங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி வரைக்கும் ஆகலாம். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களோட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த ஃபைலில் அப்சர்வேஷன்லாம் அவங்களுக்கு டைம் இருக்கும் ரியாக்ஷனுக்கு. ஒரு அரை நாள் கழிச்சு கூட ஒரு முடிவு எடுக்கலாம் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு விஷயங்கள் இருக்கும்போது. ஸோ ஃபீல்டு ஜாப் இந்த இந்த ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஆர்எஸ்ஓ இது எதுலேயுமே ஒரு எனக்கே ஒரு டிஃபிகல்ட் இருக்கும்போது அவங்களுக்குமே ஒரு அன்னெசரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டியான ஒரு விஷயங்கள் வந்துடும். ஸோ நான் சொல்கிறத நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த தளத்தில் நம்ம பேசும்போது என்ன இவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கார் மாரி தோணும். போஸ்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும், 24 போஸ்ட் கொடுக்கணும். ஆனால் அதிகமாக அக்கௌண்ட் சர்வீசஸ், செக்ரட்டரியேட் சர்வீசஸ் வேர் தே ஹாவ் மோர் ரியாக்ஷன் டைம். அப்போ அவங்க இன்டெலிஜென்ஸ், அவங்ககிட்ட இருக்க இன்னொரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அதில் பயன்படுத்திட்டு போகலாம். ஃபீல்டில் நமக்கு சொல்கிறது பெருமையாக இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ ஒரு எஸ்பியாவோ ஒரு டெப்டி கமிஷனர் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸாவோ அவங்க கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டில் அந்த போஸ்டிங்கில் போட மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேரை இந்தமாரி ரியலாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்கவங்கள டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுவாங்க? அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வர்றாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்றாங்க, இவங்களும் எங்கே டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் தராங்க? சன்ட்ரி போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்க்க முடியாது அவங்களால. அவங்க டெக்கரேட்டிவாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவனு வர்றாங்க, அவங்க டெக்கரேட்டிவாக கொடுத்துருவாங்க. ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு அவன் ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். இப்போ லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு டீம் இருக்கும், க்ரைமுக்கு ஒரு டீம் இருக்கும். நீங்கள் போலீஸ் லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு கெத்து. அந்த டீமுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் ஒரு சில இது இருந்தால் தான் போக முடியும். அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த ஏடிஜி எல்என்டோலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அதுமாதிரி இன்கம் டேக்ஸில் இன்வெஸ்டிகேஷனாக ஒரு டீமு, அது ஒரு ப்ரீடு. அதில் வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்கிற பர்சன் யார் எங்கே போனாலும் வேலை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தனித்திறமைகள் மூலமாக பழிச்சிடக்கூடிய ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவை அரசாங்கமே கொடுத்தா பஞ்சாயத்து இல்லை. ஸோ அதில் நானும் அந்த அம்மா சொல்கிறதில் உடன்படுறேன். இப்போ இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ 2016க்கு பிறகு இப்படி ஒரு இடஒதுக்கீடு விஷயத்தில் அரசாங்கம் கண்மூடித்தனமான ஒரு முடிவு எடுக்கலை. ஆனால் இப்படி விஷுவலி இம்பார்ஷியல் ஆர் லோக்கோமோட்டிவ், அதாவது பார்ஷியல் ஆர்த்தோபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பில் ஃபைனலைஸ் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது, அல்லது ஒரு விஷயத்தை உங்களுக்கு அப்பீலில் என்ன மாதிரி விஷயங்களுக்கு தீர்மானிக்கக்கூடியவர்களாக கூட போஸ்டிங் கொடுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி செய்த பிறகு அவருடைய பார்வை குறைபாடுன்ற ஒரு கேட்டகரிலையும் சிக்கியிருக்காங்க. ஃபேமிலி வந்து செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லி அம்மா செப்பரேட்டட்னு ஏன் அந்த பஞ்சாயத்து வருதுன்னா, அவங்க ஃபாதர் வந்து அசட் அதிகமாக டிக்ளேர் பண்ணும்போது ஓபிசியில் இந்த கிரிமி லேயர்னு வந்துடும். அதில் அந்த வெல்த்தில் வரும். இப்போ நான் இன் பிரின்சிபல் கிரிமி லேயருக்கு அகேன்ஸ்ட் நான். அதுனா ஓபிசிக்கு மட்டும் கிரிமி லேயர், எஸ்சிஎஸ்டிக்கு இல்லை. ஸோ ஓபிசி மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க? எஸ்சிஎஸ்டியில் நீங்கள் கிரிமி லேயர் வைக்கல, யார் அந்த பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தாலும் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ ஓபிசி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அதில் என்ன ஒரு கிரிமி லேயர்? இப்போ இந்த கிரிமி லேயர்லேருந்து அவன் ஒரு பொய் சொல்ல போகிறான். இப்போ நீங்கள் இந்த ஓஏபி ஸ்கீமில் வீடு இல்லைங்கிறவன், இடம் இல்லாதங்கிறவன், பென்ஷன் வாங்குறவங்களாம் எல்லோரும் உண்மையாக இருக்காங்களா? கவர்மெண்ட்டில் ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்மளால் எல்லாம் போலியாக ஒன்று கொண்டு போய் கொடுத்துருவான். இந்த அம்மா என்ன பண்ணுது? அப்பாட்ட தானே சொத்து இருக்குது, அம்மாட்ட இல்லை. அப்போ ரெண்டு டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு எதாவது முக்கியமான கேள்வி. லீகலாக நிற்கும், அந்த கேஸ் நிற்கும். அது ஆக்சுவலி இவங்க செப்பரேட்டட்னு சொல்லி ஒரு டைவர்ஸ் வாங்கினதா சொல்லி இந்த அம்மா பயிற்சியில் தேர்வான பிறகு இந்த
ஐஏஎஸ் அதிகாரி தேர்வான பிறகு ஜாயிண்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. சரி, ஒன்று. ரெண்டாவது, இருங்க நான் லீகலாக வரேன். எத்தனை செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டு பிள்ளைங்க ஸ்கூல் 2 பேரும் சேர்ந்து உட்காடுறாங்க ஃபங்க்ஷனில்? தமிழ்நாட்டில் 2 நடிகரை சொல்ல வரானு இல்லை நான் சொல்ல. அப்போ குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து வர்றதை எப்படி நீங்கள் இதெல்லாம் லீகலாக நிற்காதுன்ற? இல்லை ப்ரெஸ்ஸுக்கு ஓகே, பட் லீகலாக அது தவறு. சரி, நான் கேட்குறேன், இந்த யூபிஎஸ்சியோட செலெக்ஷன் கமிட்டியில் இந்த பூஜா கேத்கரோட அப்பா சிவில் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுற ஏஜென்சி இருக்குமா இருக்காதா? பண்ணியிருப்பாங்க. டிவோர்ஸில் தான் அது அடாப்ஷன் பொண்ணு அம்மா பக்கம் போயிடுச்சுன்னா அவருடைய க்ரிடென்ஷியல் இந்த அம்மாவுக்கு வராதில்ல. இன்னொன்று அவர் சொத்துனால தான் ஒரு பிரச்சனை வருது, சிவில் சர்வீஸ்னால ப்ராப்ளம் இல்லை. அவர் குரூப் 1 நினைக்கிறேன். நீங்கள் சிவில் சர்வீஸை பொறுத்த மட்டும் தாயோ தந்தையோ 40 வயசுக்கு முன்னாடி கிளாஸ் 1 இருந்தால் மட்டும்தான், கிளாஸ் 1 சர்வீஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த பஞ்சாயத்து. இப்போ ஒரு குரூப் 2 ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, 45 வயசில் டெப்டி கலெக்டராக வரான்னு வச்சுங்க, அவங்க க்ரீமி லேயரில் வருவாங்க. பட் இன் ஜென்ரல் நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு பெரிய அந்த டிஃப்ரென்ஸ், இது ஒரு போராட வேண்டிய விஷயந்தான். அது நம்ம நான் யோசிப்போம். இந்த க்ரீமி லேயர், இந்த எக்கனாமிக் மெஷர்மெண்ட்டை நீங்கள் என்றைக்குமே இந்தியாவில் ஒழுங்காக இன்ஸ்டியூட் பண்ண முடியாது. இன்னொன்று அது அவசியமும் இல்லை. பட் க்ரீமி லேயர்னு ஒரு கொஸ்டின் வந்ததுனால இந்த அம்மா இந்த இதை அடாப்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அவங்க அட்வொகேட் சரியான ஆளுந்தான் இந்த கேஸை ஜெயிச்சிருவாங்க லீகலாக. இந்த டிவோர்ஸ் இதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. பட் அவங்களுக்கு எதில் ப்ராப்ளம் வரும்னா, அந்த மெடிக்கலில் உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த 40% டிசபிலிட்டி இருந்திருக்கணும். அதில் இல்லை என்றால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் தனியார் மருத்துவமனையில் வாங்கிய சான்றிதழ் செல்லுபடியானது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, தனியார் மருத்துவமனையில் அன்னைக்கு வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கும்ல. நீங்கள் அன்னைக்கு ஒரு டிசபிலிட்டி இருந்தால் அந்த டிசபிலிட்டி இன்னைக்கு இருக்கும்ல. இப்போ திரும்ப ரீசெக் பண்ணும்போது அது மெயின்டைன் ஆகணும். அது ஒரு 40%க்கு 41 38னா கூட ஓகே. 41 இருந்துச்சு சார், நீங்கள் 38 இருக்குது, சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கண்ணு நல்லா. எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, அவங்க கூடும்போது கவர்மெண்ட் ஏஜென்சியில் போய் எய்ம்ஸ்லேயோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையிலையோ அந்த மருத்துவ பரிசோதனை செய்து அந்த சான்றிதழ் வாங்கியிருந்து உண்மையாக இருந்தால், ஆனால் இவங்க போய் 6 முறையும் அந்த மருத்துவமனைக்கு போக முடியாத சூழல் அப்படின்னு சொல்லி வேறு சர்டிஃபிகேட் வாங்கி போனதான் கேள்விக்குறி. எப்படி சர்வீஸ் கொடுத்தா அது ஓகே. அந்த கேட்டுங்கிற ஆர்டர் நம்ம பார்க்கணும், கேட் ஆர்டர் பார்க்கணும். ஜென்ரலாக யூபிஎஸ்சியும் டிஓபிடியும் அந்த விஷயத்தில் டைட்டாக பிடிப்பாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை வேறு ஏதாவது அண்டர் ஹேண்டு, வேறு இன்ஃப்ளூயன்சஸ் அந்த இதெல்லாம் இருக்குன்னா. பட் அதை களையெடுக்க வேண்டிய, ஏன்னா இப்படி ஒரு கட் ஆஃபில் 30 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும்போது, நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே போயிடுது கட் ஆஃப், இடபிள்யூஎஸ் கீழே போகுது. அப்போ 790 மார்க் எடுத்த ஒரு சர்வீஸ்குள்ளே போகிறதுக்கும் 740 மார்க் எடுத்து சர்வீஸ் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நடுவில் எத்தனை பேர் இருப்பான் தெரியுமா? இந்த 790க்கும் ஓபிசியில் 790, இந்த பிடபிள்யூ பிஹெச் கோட்டாவில் 740, இந்த 50 மார்க் நடுவில் அட்லீஸ்ட் 20,000 பேர் இருப்பான். அப்பா, அவனை நீங்கள் தாண்டி போகிறீங்க. எதனால்? உங்கள் ஃபிசிக்கல் டிசிபிலிட்டியால். இப்போ நீங்கள் சொன்ன சில கருத்துக்கள், அந்த கிரிமி லேயர் விவகாரங்கள்லாம் ஒலிக்க வேண்டிய இடத்தில் ஒலித்து அதில் ஒரு கலகம் பிறந்து நியாயம் கிடைத்தால் நன்றி. அரங்கத்திற்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.